தற்போது கிடைத்த அண்மை செய்தி. காளையார்குறிச்சியில் உள்ள தனியார் பட்டாசு ஆலை வெடி விபத்தில் மேலும் 2 பேர் உயிரிழப்பு. வெடி விபத்தால் ஏற்பட்ட தீயை அணைக்க தீயணைப்புத் துறையினர் போராடி வருகின்றனர். அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழப்பு. காளையார்குறிச்சியில் உள்ள தனியார் பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் 2 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர். வெடி விபத்தால் ஏற்பட்ட தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக செய்தியாளர் செந்தில்குமார் இணைப்பில் இருக்காங்க. இந்த பட்டாசு ஆலை வெடி விபத்து எப்படி நடந்தது செந்தில்குமார்? மேலும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர்? அதாவது கற்பகம், விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள காளையார்குறிச்சி பகுதியில் முருகவேல் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் செயல்பட்டு வருகிறது. சுமார் 15க்கும் மேற்பட்ட அறைகள் கொண்ட இந்த பட்டாசு ஆலையில் 20 பணியாளர்கள் காலையில் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த பணியில் ஈடுபட்ட போது ரசாயன கலவையில் ஏற்பட்ட உராய்வு காரணமாக வெடிவிபத்து என்பது ஏற்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வெடிவிபத்தில் சம்பவ இடத்திலேயே மாரியப்பன் மொத்த 20 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். தொடர்ந்து 2 தொழிலாளர்கள் காயமடைந்து சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரையில் தொடர்ந்து பட்டாசு விபத்தில் தடுக்க பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது இந்த பட்டாசு விபத்து மிகுந்த முக்கியத்துவம் கருதப்படுகிறது. தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் சம்பவத்திற்கு விரைந்து வருகின்றனர். கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.